குடிங்க குடிங்க நல்லா குடிங்க, குடிச்சுட்டு ஜாலியா சுத்து போங்க. உங்களுக்கு என்னங்க கவலை? உங்களுக்கு தேவை எனி டைம் அப்படியே போதில் அப்படியே மதந்துட்டே இருக்கணும், அப்படியே ஜாலியா இருக்கணும். அப்படிதான் ஃபேமிலி இருக்குது, நம்ம குழந்தை குட்டி இருக்குது, அந்த எண்ணம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு தேவை என்னன்னா குடியும் கும்மாளம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண் குழந்தை. அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆகும்போது கண்டிப்பா அப்பாங்கிற ஒருத்தர் தேவைப்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குடிச்சு அந்த குழந்தை சின்ன பிள்ளை ஆகும்போது செத்து போயிடுறீங்க, மண்டையை போடுறீங்க. இப்ப அந்த குழந்தை வளரும் போது இந்த சொசைட்டில எப்படி வளரணும்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும் உங்களுக்கு தெரியுமா? பாக்குற ஆம்பளைங்களாம் தப்பு தப்பா பார்ப்பாங்க. இதுவே நீங்க இருந்தீங்கன்னா பயம் வரும் அவங்களுக்காக, இந்த பொண்ணுக்கு அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இல்ல அப்படின்னா அவ என்ன ஆத்தா வந்துட்டு சிங்கிளா இருக்கிறா, ஆம்பளை இல்லாத வீடு தானே, நம்ம ஈஸியா நுழையலாம்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டியும் தப்பா பார்ப்பாங்க, உங்க பிள்ளையும் தப்பா தான் பார்ப்பாங்க. நிறைய விஷயம் இருக்கு சொல்ல போனா. அந்த பொண்ணு அந்த சொசைட்டில வளர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். ஒரு விஷயத்துக்குமே ஏங்கும், ஐயோ நம்ம அப்பா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், நம்ம அப்பா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படும், நிறைய அழுகும், நிறைய வருந்தும். ஐயோ இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனா நமக்கு என்ன கவலை? குடிக்கணும், ஜாலியா இருக்கணும், நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா செத்து போகணும். அந்த மாதிரி நமக்கு எதுக்குங்க இந்த குழந்தை குட்டியை பத்தி எல்லாம் கவலை? என்ன கவலை சொல்லுங்க? நம்ம ஈஸியா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணோமா, அது வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுத்தோமா, அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஜாலியா குடிச்சு கும்மாளம் போட்டு செத்து போவோம், அவ்வளவுதான். சரிங்களா? குடிங்க குடிங்க நல்லா குடிங்க, குடிச்சுட்டு ஜாலியா சுத்து போங்க. உங்களுக்கு என்னங்க கவலை? உங்களுக்கு தேவை எனி டைம் அப்படியே போதில் அப்படியே மதந்துட்டே இருக்கணும், அப்படியே ஜாலியா இருக்கணும். அப்படிதான் ஃபேமிலி இருக்குது, நம்ம குழந்தை குட்டி இருக்குது, அந்த எண்ணம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு தேவை என்னன்னா குடியும் கும்மாளம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெண் குழந்தை. அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆகும்போது கண்டிப்பா அப்பாங்கிற ஒருத்தர் தேவைப்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குடிச்சு அந்த குழந்தை சின்ன பிள்ளை ஆகும்போது செத்து போயிடுறீங்க, மண்டையை போடுறீங்க. இப்ப அந்த குழந்தை வளரும் போது இந்த சொசைட்டில எப்படி வளரணும்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும் உங்களுக்கு தெரியுமா? பாக்குற ஆம்பளைங்களாம் தப்பு தப்பா பார்ப்பாங்க. இதுவே நீங்க இருந்தீங்கன்னா பயம் வரும் அவங்களுக்காக, இந்த பொண்ணுக்கு அப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இல்ல அப்படின்னா அவ என்ன ஆத்தா வந்துட்டு சிங்கிளா இருக்கிறா, ஆம்பளை இல்லாத வீடு தானே, நம்ம ஈஸியா நுழையலாம்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டியும் தப்பா பார்ப்பாங்க, உங்க பிள்ளையும் தப்பா தான் பார்ப்பாங்க. நிறைய விஷயம் இருக்கு சொல்ல போனா. அந்த பொண்ணு அந்த சொசைட்டில வளர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். ஒரு விஷயத்துக்குமே ஏங்கும், ஐயோ நம்ம அப்பா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், நம்ம அப்பா இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்படும், நிறைய அழுகும், நிறைய வருந்தும். ஐயோ இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனா நமக்கு என்ன கவலை? குடிக்கணும், ஜாலியா இருக்கணும், நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா செத்து போகணும். அந்த மாதிரி நமக்கு எதுக்குங்க இந்த குழந்தை குட்டியை பத்தி எல்லாம் கவலை? என்ன கவலை சொல்லுங்க? நம்ம ஈஸியா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணோமா, அது வயிற்றுல ஒரு பிள்ளைய கொடுத்தோமா, அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நம்ம ஜாலியா குடிச்சு கும்மாளம் போட்டு செத்து போவோம், அவ்வளவுதான். சரிங்களா?